உங்க மூளைய ஃபோர்ஸ் செஞ்சு பணம் சேமிப்பது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு தூய்மை பணியாளர் இருக்காரு. அவர் தினந்தோறும் அந்த ரோட்ல இருக்கிற குப்பைகளை தூய்மைப்படுத்திட்டு இருக்காரு. அவர் நிறைய பணக்காரர்களை சந்திக்கிறாரு. அதுல சில பேரை பார்த்துட்டு கேக்குறாரு, உங்களை மாதிரி நானும் பணக்காரர் ஆகணும், நீங்களாம் எப்படி பணக்காரர் ஆகுனீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு கடினமா உழைக்கணும், நீ அதை உழைக்கிற பணத்தை சேமிச்சு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு நாள் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு இதே கேள்வி, நீங்க எப்படி பணக்காரரா நீங்க, உங்களை மாதிரி நான் எப்படி பணக்காரரா ஆக முடியும், என்னால பணத்தை எப்படி சேமிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு கேட்கும் போது அவர் அடுத்தது எந்த விஷயத்தையும் சொல்லாம உனக்கு எதுல ஆசை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டார். நான் என்ன பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும், என்னத்தெல்லாம் ஆசைப்படுறியோ அந்த விஷயத்தெல்லாம் ஒரு புக்ல எழுது. அது தினந்தோறும் நீ அதை காலையில எந்திரிச்சு படிக்க ஆரம்பி. அது படிக்கிறத நீ மன உறுதி விஷுவலைஸ் பண்ண. இது மூலயமா உன்னுடைய கனவு, நீ நினைக்கிற இலக்கையும் கண்டிப்பா அடைய முடியும். எழுதி அதை நான் படிச்சு நான் அதை கனவு கண்டனா நடந்துருமா அப்படின்னு ஒரு பைத்தியக்காரத்தனமா தோணாலும் அவருக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு சரி இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கலாம். என்ன ஒரு பெண்ணு ஒரு புக்கு, என்னுடைய 15 நிமிஷம் செலவாக போகுது, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அவரும் ஸ்டார்ட் பண்றேன். அந்த புக்கு பெண் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறேன். 2 விஷயம் தான் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப செல்வந்தரா இருக்கணும், நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கு, பல பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. எழுதி வச்சுட்டு நம்ம டெய்லி படிச்சு விஷுவலைஸ் பண்ணா மட்டும் நமக்கு கிடைச்சிருமா, இது மூலமா எப்படி நமக்கு கிடைக்கும், எப்படி நம்ம பணக்காரர் ஆக முடியும், நீங்க அறிவியல் பூர்வமா தேடுறதை விட்டுட்டு இந்த விஷயத்த நடக்குங்கிற மன ஆற்றலோட அவரு செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் பக்கத்து வீட்டுக்காரரு, நான் ஒரு கடையை ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஒரு 3 தூய்மை பணியாளர் வேணும் என் கடையை சுத்தம் பண்றதுக்கு, நீ ரெஃபர் பண்ணிவிடு, நான் அதுக்கேத்த ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ இவருக்கு உடனே சந்தோஷமா இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டு 3 பேருக்கு வேலை கிடைக்கும், அது மூலியமா எனக்கு சில கமிஷன் கிடைக்குது. அந்த பணம் கொஞ்சம் பணமா இருந்தாலும் அவருக்கு ஃபர்ஸ்ட் அது ஒரு கமிஷனா கிடைக்குது. இல்ல எனக்கு ரெகுலரா இந்த மாதிரி விஷயங்களுக்காக சில ஆட்கள் தேவைப்படுது, நீ பண்ணிட்டு மந்த்லி உனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துறேன்னு ஒரு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை பத்தின எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பல பேர் அவர்கிட்ட பணியாளருக்கான வேலை, எனக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரெஃபர் பண்றாங்க. அதுக்கு மூலியமா இவருக்கும் நிறைய கமிஷன் கிடைக்க ஆரம்பிச்சு அவரு ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணது இல்லாம அது மூலியமா பல பேருக்கும் அவரு பிரபலமாகிறாரு. அது மூலியமா அவரு நிறைய பணத்தையும் சம்பாதிக்கிறார். அந்த நம்பிக்கையோட அதை எழுதி அதை விஷுவலைஸ் பண்ணது மூலியமாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அவருக்கு அது கொடுத்திருக்கு. பெரிய செல்வந்தரா ஆகி அவர் நினைச்ச மாதிரி அந்த நோட் புக்ல எழுதின மாதிரி பல பேருக்கு அவரு வேலை கொடுத்து செல்வந்தரா இருக்காரு. கதையில சில அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருக்கு. அறிவியல் வேற, தத்துவம் யாருக்குமே கேடு விளைவிக்காத தத்துவமா இருந்தா அதை பின்பற்றதுல தப்பே கிடையாது. அது போல இப்ப நான் சொல்ல போற இந்த சீக்ரெட்ஸ உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது 10 வருஷத்தை மிச்சப்படுத்த. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மணி ரிலேட்டடா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு வரும். இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் நம்ம லைஃபை எப்படி சந்தோஷமா மாத்த போகுது, நம்ம நினைக்கிற இலக்கை எப்படி அடைய போதிக்கணும் தவிர பிரபஞ்சம் எப்படி நமக்கு கொடுக்குது, நம்ம நினைக்கிற இலக்கெல்லாம் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும், ஆராய்ச்சியை பண்ணாம அதை நம்பி நீங்க பண்ணும் போது உங்களோட இலக்கை அடைய முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க, என்ன மாதிரி கோடிங் பண்ணிருக்காங்க, அது எப்படி கால் போகுது, எப்படி மெசேஜ் வருது, எப்படி நமக்கு நெட்வொர்க் மூலமா நம்ம வீடியோ சென்ட் பண்றோம், இது மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ணாதான் நான் மொபைல் போன் வாங்குவேன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? கிடையாது. மொபைல் போன் வச்சிருக்கணும்னா அதை நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். அது போல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய அடையக்கூடிய சந்தோஷத்தையும் இலக்கையும் எப்படி கேட்கணும், எப்படிலாம் கேட்டா இந்த பிரபஞ்சம் கொடுக்குங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும் போது நம்ம லைஃப்ல சில மாற்றங்கள் கண்டுபிடிக்கிறத பார்க்க முடியும். இப்ப நான் மேல சொன்ன கதையில அவரு அந்த புக்ல எழுதின விஷயங்கள், அவர் லைஃப்ல கிடைச்ச மாற்றங்களை அவர் எப்படி உணர்ந்தாரோ அது போல உங்க லைஃப்ல நீங்க உணர முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பத்தின த சீக்ரெட்ங்கிற புக்கை ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவரை பத்தின சில எக்ஸாம்பிள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2001 அவரு பினான்சியலா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஏன், அவரோட பினான்சியல் ஸ்ட்ரகிள்னால அவர் டிப்ரெஷன்ல ஆகி தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்திருக்குது. அந்த நேரத்துல சில பேர் சொன்ன விஷயங்களை கேட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய புக்ஸை படிச்சு அதை லைஃப்ல அவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அவரோட லைஃப்ல சில சேஞ்சஸ் நடக்கிறத அவரே கண் கூட பார்த்திருக்காரு. இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சு அதை ஃபாலோ பண்ணும்போது அவரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா மாறதையும் அவரு உணர்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட், மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க எதையும் உங்க நம்பிக்கையோட நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு கேன்சர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு 2 மாசத்துல அவங்க உயிரே பிரிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் பண்றதும் அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த பொண்ணு பண்ண மேனிஃபெஸ்டேஷன் என்ன தெரியுமா?
எனக்கு ஒரு நோயுமே கிடையாது, நான் நல்லா இருக்கேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கிறேன், நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அது மட்டுமே சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணது மூலியமா அவங்க 5 வருஷமும் அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பார்த்த அந்த டாக்டர் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க என்னமோ சொன்னீங்க நான் 2 மாசத்துல இறந்துருவேன்னு, நான் 5 வருஷம் ஆயிட்டு இன்னமும் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா என் லைஃப லீட் பண்ணி போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப அந்த டாக்டர்ஸ்க்கு அவ்வளவு மிராக்கலா இருந்தது. சோ நம்ம எதையுமே ஒரு நம்பிக்கையோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம லைஃப்ல எல்லா இலக்கையும் அடைய முடியும். செகண்ட், ரோல் ஆஃப் ஃபீலிங்ஸ். ரோல் ஆஃப் ஃபீலிங்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஏன் எனக்கு கூட நடந்திருக்கு, நீங்க பாத்துட்டு இருக்க உங்களுக்கு கூட நடந்திருக்கும். அது என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க யார்கிட்டயாச்சும் பேசணும்னு நினைப்பீங்க, இல்ல அவங்கள பாக்கணும்னு நினைப்பீங்க. பார்த்தா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதர்ச்சியா அவங்கள பாத்திருப்பீங்க, யார்கிட்டயா போன் பேசணும்னு நினைப்பீங்க. சடனா அவங்களே கால் பண்ணுவாங்க, நீங்க கூட சொல்லிருப்பீங்க, இப்பதான் நான் நினைச்சேன் உங்ககிட்ட பேசணும்னு அப்படிங்கிறது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இது எனக்கு பர்சனலா நடந்திருக்குது. யார்கிட்டயாவது பேசணும், யார்கிட்டயாவது மெசேஜ் வரணும், இல்ல யாரையாவது பார்க்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு அவங்க கிட்ட இருந்து நம்ம காலோ மெசேஜோ இல்ல அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலையோ நடக்கும். இந்த விஷயத்தை தான் ரோல் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து பிளே பண்ணும். ஆழ் மனசுல இருந்து எந்த விஷயத்துக்காக ஏங்குறோமோ, நம்ம அதை திங்க் பண்றோமோ, அந்த ஃபீலிங்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து நடத்தி வைக்கும். தேர்ட் ஒன், விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்னா என்னது? கனவு காண்றது. நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோம். விஷுவலைஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் நடந்தத மாதிரி விஷுவலைஸ் பண்ண போறீங்க. அந்த விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒவ்வொரு இன்டெப்தா டீடைலா அதை விஷுவலைஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய கனவே வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு வேணுங்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீடு மட்டும் வேணும்னு நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணாம அந்த வீட்டை கட்டும் போது நீங்க எந்த மாதிரி டைல்ஸை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க, நான் எங்க போய் தேடி அலைஞ்சு இந்த மாதிரி அழகான டைல்ஸ் போடணும், இந்த மாதிரி டிவி யூனிட் பண்ணணும், இந்த மாதிரி டிவி வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி சோஃபா செட் பண்ணணும், இந்த மாதிரி பெட்ரூம்ஸ் இப்படி இருக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் இப்படி இருக்கணும், கிட்ஸ் பெட்ரூம் இப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்த நீங்க பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது பண்ணற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதுல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே விஷுவலைஸ் பண்ணணும். பிரபஞ்சம் என்ன நினைக்கும், இந்த மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது இதுதான் உங்களுடைய லைஃப்னு அது உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கோபம் வந்து குறையறத நீங்களே பாப்பீங்க. எந்த விஷயத்தையும் ஒரு தெளிவான அமைதியோட அந்த விஷயத்துக்கான முடிவு எடுக்கிறத பாப்பீங்க. பெரிய விஷயங்கள்லாம் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதையும் நீங்க பாப்பீங்க. உங்களை யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, கவனிக்க ஆரம்பிக்குது. என்ன தேவை, நீங்க எந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிறீங்க. நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது அந்த விஷயம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ற விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டாங்க, இல்ல உங்களை ஏதோ கண்டுக்காம போயிட்டாங்கன்னா அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்க அதை பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து உங்களை கண்டுக்காம போகணும்னு கூட உங்களுக்கு தோணாது. இதே அவங்க என்ன கண்டுக்காம போயிட்டாங்க அப்படியே நீங்க ஒரு கோவத்தோட அந்த வன்மத்தோட நீங்க நெகட்டிவா நினைக்கும் போது அந்த விஷயம் தான் மறுபடியும் உங்களுக்கு நடக்க போகுது. சோ எந்த விஷயத்தையுமே நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்கும். ஃபோர்த் ஒன், கிரியேட்டிவ் ப்ராசஸ். கிரியேட்டிவ் ப்ராசஸ்னா என்ன? நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, அந்த ரோலை வந்து பிளே பண்ணிருக்கீங்க, விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ப்ராசஸ கிரியேட் பண்ண போறீங்க. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். இந்த 3 விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயத்த கேட்கணும், அந்த விஷயத்த நீங்க பிலீவ் பண்ணணும், நம்பிக்கையோட இருக்கணும், அந்த நம்பிக்கையோட இருந்த விஷயத்த நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த எல்லாத்துக்கும் முக்கியமானது ஒண்ணுதான் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் தான் லாஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், நான் அதுல இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதை நீங்க நம்பிக்கையோட கேட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அந்த கொடுக்குற விஷயத்த நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ரியல் லைஃப்ல உங்களுக்கு அது ஆக்ஷனா என்ன ஆகும், நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்ச காரியத்தை அடைஞ்சிட்டீங்க. ஃபிஃப்த் ஒன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் என்னது? உங்களுடைய ஆழ் மனதுல இருந்து அந்த விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க. யூனிவர்ஸ் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங். ஆல் திங்ஸ் கம் ஃப்ரம் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் கிவ்ஸ் வாட் வி வாண்ட். நமக்கு என்ன தேவையோ அதுதான் திருப்பி கொடுக்க போகுது. கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது. அதை நம்ம அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் அந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அது ஒரு 2 நாள் அதுக்காக விஷுவலைஸ் பண்றீங்க, அதை கிரியேட் ப்ராசஸ் பண்றீங்க, அதாவது ஆஸ்க் பண்றீங்க, பிலீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்க. ஆனா அந்த ஆக்ஷனுக்கான டைம் வரும்போது உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகி இல்ல இல்ல எனக்கு பைக் வேண்டாம், கார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ நீங்க சப்கான்சியஸ்ல இருந்து உங்களுடைய மைண்டை ஒருநிலைப்படுத்தி, அதாவது உங்க ஆழ் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கான்பிடென்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் யூனிவர்ஸ்க்கு கிளியரான ஒரு
பிக்சர்னால உங்களுடைய ஆழ்மனத்தை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வைக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனோட இலக்க ஒரே மாதிரியா இருக்கணும். ஒரு வாட்டி இப்போ நீங்க பைக்கணும், இன்னும் கொஞ்சம் 2 நாள் கழிச்சு காரணும், அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க பைக்குக்கு பண்றீங்க அப்படின்னா பைக்க நீங்க உங்க இலக்க அடையிற வரைக்கும் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருங்க. உங்களுடைய யூனிவர்ஸ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும். உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எதை ஆழமா நம்பிக்கையோட திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ அது உங்களுடைய இலக்க கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் உங்க யூனிவர்ஸ் அதை தெரிஞ்சு உங்களை கவனிச்சு அது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அது கொடுக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க வருஷங்களை வேஸ்ட் பண்ண மாதிரி மாறப்போகுது அப்படின்னா அதுக்காக 15 நிமிஷம் செலவிடுறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். சோ நம்புறவங்களுக்கு இது நடக்கும். நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க இலக்க நீங்க அடைவீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க இப்பதான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மணி ரிலேட்டடா போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ரூபாய் எப்படி சேர்க்கலாங்கிற வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிருக்கேன். சோ உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.